அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் 1000 திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 405வது நாமம் வைகுண்டகா. ஓம் வைகுண்டாய நமக. இந்த நாமத்திலிருந்து தொடங்கி பெருமாளுடைய படைப்பின் ரகசியத்தை எல்லாம் இங்கே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். வைகுண்டகா என்பதனுடைய பொருள், உலக சிருஷ்டியினுடைய தொடக்கத்தில் பஞ்சபூதங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இவையெல்லாம் சிதறி போகாமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும்படியாக வைத்தவர், இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துகிறவர் என்று பொருள். பூமி, பூமியிலிருந்து ஜலம் ஆக இவை இரண்டும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒன்றாக இருப்பது. ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து தேஜஸ் என சொல்லப்படுகிற ஒளி, இவை மூன்றும் ஒரு கட்டுப்பாட்டிலே இருந்து ஒன்றை ஒன்று விட்டு விலகாமல் இருப்பது என்கிற நிலையிலே இவற்றையெல்லாம் சிதறி போகாமல் ஒன்று சேர்க்கின்ற ஒரு பரம்பொருளாக சுவாமி இருக்கிறார். பூமியை உலகத்தோடும், ஆகாயத்தை காற்றோடும், காற்றை தேஜஸோடும் ஒன்றாக சிருஷ்டிக்கு உபயோகமாக இணைத்து தான் வைகுண்டன் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். மகாபாரதத்திலே இது தெளிவாக சொல்லப்படுகிறது. மயா சம்சேஷ்டித பூமிஹி வ்யோமச ராபுனா வாயுஷ்ச வாயுனா வாயஷ்ச தேஜசா சார்த்தம் வைகுண்டம் ததோ மமஹா. பக்தர்கள் எல்லாம் தம்மை அடைவதற்கு என்னென்ன இடையூறுகள் ஏற்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் விலக்கி அவர்களை எளிதிலே தம்மோடு சேர்த்துக் கொள்வோராக இருக்கிறார். அதாவது 5 முக்கியமான பொருள்கள். ஒன்று இறைவன், அவன்தான் மெய்ப்பொருள், அடையப்பட வேண்டிய பொருள். சரி, அவனை யார் அடைவது என்றால் ஜீவன். ஆக இறைவனை உயிர் அடைய வேண்டும், பகவானை ஜீவன் அடைய வேண்டும், பரமாத்மாவை ஜீவாத்மா அடைய வேண்டும். ஆக அடையப்பட வேண்டியது பகவான், அவனை போய் அடைய வேண்டியது ஜீவன். இவனை அடைவதற்கு என்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியிலே சென்றால் அவனை அடையலாம். ஆனால் அந்த வழியிலே செல்லுகிற பொழுது இறைவனை அடைய முடியாமல் சில தடைகள் ஏற்படலாம். கீத கோவிந்தத்திலே தன்னிடத்திலே வந்து சேர மறுக்கின்ற ராதையை நினைத்து கண்ணன் சொல்லுவான், தன்வி கிண்ணம் அசூயா. என்ன இடையூறு நேர்ந்தது, என் மேலே அவளுக்கு பொறாமையா, தாழ்வு மனப்பான்மையா, வெறுப்பா, கோபமா, என்ன ஒரு காரணத்தினாலே பரமாத்மாக இருக்கிற என்னை ஜீவாத்மாக இருக்கிற ராதை அடையவில்லை என்று கேட்பார். அதே போல இங்கே வழி தெரிந்திருந்தும் அந்த வழியிலே செல்லுபவர்களுக்கு சில தடைகள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும். ஆக இந்த தடைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த தடைகள் நீங்கிய நிலையிலே இறுதியாக நமக்கு கிடைப்பது பலன் என்னவென்றால் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், பகவானோடு ஒன்று சேர்வது. இந்த நிலைகளை எல்லாம் மிக அற்புதமாக புரிந்து கொள்ளுகிற வகையிலே சுவாமி நமக்கு எளிமையாக தன்னுடைய நாமங்கள் மூலமாக காட்டியிருக்கிறார். அதாவது பக்தர்களை விலகாமல் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்பவர். அஜாமிள் என்பவருடைய கதையை நான் பார்த்தோமானால் ஸ்ரீமத் பாகவத்திலே அவனுக்கு ஒரு தடை இருக்கிறது. இறைவனை அடைவிடாமல் அவனுக்கு இருக்கிற தடைகள் அவனுடைய பாப்பங்கள். அவன் ஒரு நல்ல
அந்தன வகுப்பிலே பிறந்து வேதங்களை எல்லாம் நன்றாக ஓதி வேத வழியிலேயே நின்று வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்தவன் அதன் பிறகு ஒரு விலை மாதிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து தன்னுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு அவரிடத்தில் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டான். தன்னுடைய பொருளை எல்லாம் செலவழித்தான், தன்னுடைய பெற்றோர்கள் தந்த பொருளை எல்லாம் செலவழித்தான், அவருடைய பொருளையும் சேர்த்து அந்த தாசிக்கே கொடுத்தான். இப்படி நடந்தது அவன் வாழ்க்கை. அவன் குழந்தைகளுக்கெல்லாம் பெயர்களை வைத்தான். தன்னுடைய கடைசி பிள்ளைக்கு நாராயணன் என்கிற பெயரை வைத்தான். நாராயணன் என்பது பெருமாளுடைய திருநாமம் என்று அவனுக்கு தெரியாது. ஏதோ நாராயணா என்று கேள்விப்பட்டான், அந்த பெயரை வைத்து விட்டான். அந்த குழந்தையிடத்தில் தான் இவன் அதிகமான ஆசையோடு இருந்தான். 10 பிள்ளைகள் பெற்றாலும் அந்த கடைசி பிள்ளையிடத்திலே இவன் மிகவும் பாசத்தோடு இருந்தான். எப்பொழுதும் அந்த குழந்தையோட இருப்பான், அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவான், அதோடு விளையாடுவான், இப்படியே இருந்தான். அவருடைய அந்திம காலத்திலே மரணம் சம்பவிக்கிற பொழுது நாராயணா என்று தன்னுடைய மகனுடைய பெயரை சொல்லி அழைத்தான். அவன் அழைத்தது என்னவோ தன்னுடைய மகனைத்தான். அவன் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறான் என்பதனாலே அவனை யமலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக யமதூர் வந்து விட்டார்கள். அதே நேரத்தில் வைகுண்டத்திலிருந்து பார்ஷதர்கள் வந்து அவர்கள் மகாவிஷ்ணுவிடத்திலே அழைத்து செல்ல வேண்டும், இவன் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்கிறார்கள். அது எப்படி சாத்தியமாகிறது? கடைசியிலே யமதூதர்களிடத்திலே வாதம் செய்து விஷ்ணு தூதர்கள் இவன் நாராயணா என்ற பெயரை சொல்லிவிட்டான், ஆகையினாலே இவனுக்கு வைகுண்ட பதவிதான் என்று அவனை அழைத்து போகிறார்கள். அஜாமிலனே யோசிக்கிறான், எப்படி நாம் நரகத்திற்கு போக வேண்டியவன் யமலோகத்திற்கு போக வேண்டியவன் இப்படிப்பட்ட அழகான 5 புருஷர்களாலே நான் அழைத்து செல்லப்படுகிறேனே, வைகுண்டத்திற்கு அல்லவா என்னை அழைத்து செல்கிறார்கள் என்று அவனுக்கே ஆச்சரியம். அப்பொழுது என்ன புரிகிறது சொன்னால், நாராயணன் தன்னோடு ஒரு ஜீவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் நினைத்து விட்டானால் அந்த ஜீவனுடைய பாவங்களை எல்லாம் அவனே போக்கி விடுகிறான் என்பது இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால பக்தர்களை தன்னிடமிருந்து விலகாமல் இருக்கும்படியாக தம்முடனே சேர்த்துக் கொள்ளும்படியாக அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து தடைகளை எல்லாம் நீக்குவோராக இறைவன் இருக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலே அயோத்தியா காண்டத்திலே ராமபிரான் பின்னாலே செல்லுங்கள் என்று பெண்கள் எல்லாம் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சொல்கிறார்கள். நாம் அடைய வேண்டிய பொருள் ராமன் தான், ஆனால் அந்த ராமன் இப்பொழுது வனத்திற்கு செல்கிறான். ஆயினாலே ஆண்களே நீங்கள் எல்லோரும் அவன் பின்னாலே செல்லுங்கள். இப்படி பிரிந்திருக்கிற அவர்களை எல்லாம் தன்னோடு சேர்த்துக் கொள்வது என்பது ராமபிரானுடைய லட்சியமாக இருக்கிறது. வைகுண்டம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்தினுடைய உரிமையாளராக மகாவிஷ்ணு இருக்கிறார். வைகுண்டநாதன் என்றே அவருக்கு திருநாமம். பரமபதத்திலே இருக்கிற இறைவன் வைகுண்டநாதன் என்கிற பெயரோடு வைகுண்டத்தினுடைய உரிமையாளராக இருக்கிறார். அந்த இடத்திலே அவருக்கு எந்த விதமான எல்லையும் இல்லை, எல்லை இல்லாதவராக இருக்கிறார். எல்லை இறந்தவர் என்று சொல்வார். அதாவது எல்லை என்பதே இல்லாமல் போய்விட்டது, எல்லை கடந்த நிலையிலே அவர் இருக்கிறார். நம்முடைய செவிப்புலன் எவ்வளவு தூரத்திலிருந்து கேட்குமோ, நாம் பேசுகிற பேச்சு எவ்வளவு தூரம் கேட்குமோ, நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் நமக்கு தெரியுமோ, இதையெல்லாம் கடந்து அவர் இருக்கிறார். அதனாலே எல்லாவற்றையும் கடந்து மிக பரந்த நிலையிலே அவர் இருப்பதனாலே அவரை எல்லையில்லாதவர் என்று கூறி அந்த பொருளையே வைகுண்டா என்று சொல்கிறோம். அதே போல் வைகுண்டா என்று சொல்கிற பொழுது எதிர்ப்பு இல்லாதவர், அவரை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்றால் நிச்சயமாக பரம்பொருள் தன்மை இடத்தில் இருப்பதனாலே அவரை எதிர்ப்பதனாலே யாருக்கும் எந்த நன்மையும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. மாறுபடு சூரன் அவன் என்ன ஆனான்? வதைக்கப்பட்டான். மாயிலா வள்ளி என்ன ஆனாள்? சென்று கல்யாணம் முயன்றவனே என்று அவள் இருக்கிற இடத்திற்கு சென்று முருகன் அவளை திருமணம் செய்து கொண்டான். இப்படி பரம்பொருளானது ஜீவாத்மா தன்னிடத்திலே வருவதற்கு தடையா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தானே விலக்கிவிடும். அதே நேரத்திலே அவனை எதிர்க்க வேண்டும், அவனுக்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஜீவன் விரும்பினால் அறக்கருணை மரக்கருணை என்று 2 பிரிவுகளிலே மரக்கருணை என்பதை செலுத்தி தண்டனை கொடுத்தாவது இந்த ஜீவனை தன்னோடு ஆட்கொள்வது இறைவனுடைய இயல்பு. அடுத்த ஒரு பொருள் என்னவென்றால் தடுத்தால் கொள்பவர். இது ஒரு வகையிலே
இறைவனை சேருவதற்கு இருக்கிற இடையூற்றை நீக்குவதாகும். தடுத்து ஆட்கொள்வது என்று சொன்னால் தன்னிடத்திலே வர முடியாமல் ஏதேனும் ஒரு தடையிலே இருக்கிற ஜீவனை தடுத்து அந்த தடையை நீக்கி தவற்றை செய்ய விடாமல் தன்னோடு இணைத்துக் கொள்வது, இதைத்தான் தடுத்தாட்கொள்வது என்போம். குண்டாகா என்று சொல்கிற பொழுது செயல், தடை, இடையூறு. இந்த செயலிலே வரக்கூடிய தடை, செயலுக்கு வரக்கூடிய இடையூறு. விக்தா குண்டா யஸ்யாஹா சஹ வைகுண்டஹா. இப்பொழுது ஆலயத்தினுடைய தேர் வந்து கொண்டிருக்கிறது. தேரிலே பெருமாள் எழுந்தொள்ளிருக்கிறார். அந்த தேர் விரைவாக வருகிறது. பெரிய சக்கரம். ஆனால் இவ்வளவு பெரிய சக்கரம், இவ்வளவு பெரிய தேரை நிறுத்துவதற்கு மிகவும் சிறிய ஒரு முட்டுக்கட்டையை பயன்படுத்துவார்கள். முட்டுக்கட்டை என்பது பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் அதனுடைய தடை சக்தி பெரியது. ஆக இறைவன் எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான். தடுத்தாட்கொள்வது என்கிற பொழுது மாயையிலே உழன்று மனிதன் தான் போக வேண்டிய அந்த பாதையை விட்டுவிட்டு தன்னுடைய லட்சியத்தை மறந்துவிட்டு உலக வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறவற்றையெல்லாம் இறைவனை நீக்கி தடுத்தாட்கொள்வது என்பது. சுந்தரமூர்த்தி சுவாமி வரலாற்றிலே பார்த்தோமானால் அவர் திருத்தொண்டர் தொகை பாட வந்தவர். கைலையிலிருந்து பூமிக்கு இறைவன் அவரை அதற்காக அனுப்பியிருக்கிறார். ஆனால் சடங்கவை சிவாச்சாரியர் என்பவருடைய மகளை அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார். ஏற்கனவே கைலையிலிருந்து ஆளாள சுந்தராக இருந்த அவர் புறப்பட்டு வருகிற பொழுதே இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டார். நான் என்னுடைய புத்தி தடுமாறி மாயையிலே உழன்று உன்னை சேருகின்ற வழியை விட்டு நான் வேறுதாவது வழிக்கு போனால் தாங்கள் வந்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். இப்போது சடங்கவ சிவாச்சாரியுடைய மகளை மணந்து கொண்டால் லௌகீகம் என்று உலக வாழ்க்கையிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு விடுவார். அதனாலே இறைவனே ஒரு வயோதிகராக வந்து ஒரு ஓலையை காட்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொண்டார் என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அதனால இறைவன் ஒரு தடை சக்தியாக இருந்து கொண்டு வேகமாக ஓடுகிற பொழுது ஒரு தடை ஏற்படுத்துகிறார். அதுதான் மணிவாசக பெருமான் சொல்கிற பொழுது வேகம் தடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க என்கிறார். தடுத்தாட்கொள்வது என்பது வேகத்தை குறைத்து கவனத்தை தன்பால் இழுத்து தன்னை வரும்படியாக செய்தல். வேகத்தை பகவான் கட்டுப்படுத்துகிறார். அதனால்தான் கட்டுப்படுத்துகிற நிலையில் இருக்கிற அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவரை யாரும் தடை செய்துவிட முடியாது. கருடன் மேலே தான் அவர் ஏறி வந்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றால் கருடனையும் தள்ளிக்கொண்டு வேகமாக வரக்கூடியவர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வருகிற பொழுது, அதனாலே அவருடைய இயல்பு என்பது கருணையான ஒன்று, அது அடியார்களுக்கு நன்மை செய்வது என்று ஒன்று. அதிலே அவருக்கு எந்த விதமான தடைகளும் ஏற்படுவதில்லை. கௌசித்தகி அழகாக சொல்லும், இந்திரோ வைகுண்டோ அபராஜீவா, இந்திரோ வைகுண்டோ அபராஜிதா, சேனே தீவா அகமே ததுபாஸ்தே சயோ ஹைத்தமேவ உபாசதே, ஜிஷ்ணுர்ஹவா பரா ஜிஷ்ணுர் ஞதத தத்வமாஜாயா பவதி. இறைவன் தன்னுடைய செயல்முறைகளிலும் எந்த விதமான ஒரு முடங்கல் இல்லாதவர். மனிதன் ஒரு காரியத்தை தொடங்குகிற பொழுது ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆதி ஆத்மிகம் என்று 3 நிலைகளே அவருக்கு சில பிரச்சனைகள் வருகின்றன. மனிதனுக்கு அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பஞ்சபூதங்களாலே வரலாம், தன்னுடைய செயலினாலே வரலாம், அல்லது தேவருடைய செயலினாலே வரலாம். ஏதோ ஒரு விதத்திலே அவனுக்கு தடை அல்லது பிரச்சனை வரலாம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இறைவன் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆயினாலே அவனை எதையுமே தடை செய்து விட முடியாது. மூயடனை என்று முடிந்திடுமோ என்பார் அருணகிரியார். தாரேஷனை, தனேஷனை, புத்திரேஷனை. தாரேஷனை என்பது மனைவியின் மேல் வைத்திருக்கிற பற்று, பாசம். தனேஷனை என்பது பணத்திலே வைத்திருக்கிற ஆசை.
பற்று, புத்திரேஷம் என்பது மகன் மேலே வைத்திருக்கிற பற்று, ஆசை. இவை மூன்றுமே போனால்தான் இறைவனோடு நாம் ஒன்றாக சேர முடியும். அதனால்தான் ஏடனை என்று முடிந்திடுமோ என்று அருணகிரியார் கேட்கிறார். அது இறைவனுடைய அருள்நாயை விளைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மனைவி மேலே வைக்கிற பாசம் என்று சொன்னால் அன்பு இருக்கலாம், மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பாசம் என்பது வைக்கக்கூடாது, பற்று என்பது வைக்கக்கூடாது. அதே போல மனைவி என்பது தர்ம பத்தினி அழைக்கப்படுகிறார். எனவே இந்த காம உணர்வு மேலிட்டு ஒரு மனைவியை தான் விரும்பிய வண்ணமெல்லாம் நடத்துவது என்று நினைப்பது தவறு. அவள் இல்லத்தரசி, இல்லத்தாள் என்று இல்லாள் என்று இல்லத்தை ஆள்பவளாக இருக்கிறாள். துளசிதாச சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அவருக்கு இதே மாதிரி காமம் இருந்தது. ஆனால் அவருடைய மனைவி மம்தாவே அவருக்கு குருவாகி உடல் மேல் வைத்திருக்கிற ஆசையை நீக்குவதற்கு பேருதவியாக இருந்தாள். துளசிதாசர் மிகப்பெரிய கவிஞனாகி பக்தராகி ராமச்சரித மானஸ் நமக்கு கொடுத்தார். இது இறைவனுடைய கருணையினாலே ஏற்படுவது. அதேபோல மகன் மேலே வைத்திருக்கிற பாசம் என்பது பட்டினத்தார் சரித்திரத்தை படுத்தோமானால் அவர் மகன் மேலே பாசம் வைத்திருந்தார். இறைவனே அவருக்கு மகனாக வந்தான் அம்பலவாணன் என்கிற பெயரில். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவிழுக்கே என்று ஓலையிலே எழுதி வைத்துவிட்டு அதை படித்த பட்டினத்தாருக்கு இந்த உலகத்திலே இருக்கிற பற்று விலகி போயிற்று என்று பார்க்கிறோம். அதே போல தனேஷனை என்பது புரந்தரதாசோட சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அவருக்கு முதலில் பணத்தில் ரொம்ப ஆசை இருந்தது, நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று. ஆனால் பெருமாள் ஒரு வயோதிக அந்தணராக சென்று மூக்குத்தியை வைத்து அவரை மாற்றிவிட்டார். இப்படி நாம் பார்க்கிற பொழுது இறைவனை அடையவிடாமல் தடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் இறைவன் கண்டுபிடித்து தடைகளை நீக்கி தம்மோடு இணைத்துக் கொள்வான் என்பதைத்தான் இந்த நாமம் சொல்லுகிறது. சுப்பரர் என்பவருக்கும் அவருடைய மனைவியாகிய வைகுண்டா என்பவருக்கும் பெருமாள் திருமகனாக அவதரிக்கிறார். இது ரைவத்தம் என்று சொல்லப்படுகிற 5வது மன்வந்தரத்திலே நடந்தது. இப்படி வைகுண்டா என்பவருடைய மகனாக வந்ததனாலே இவருக்கு வைகுண்டா என்கிற நாமம். அந்த அவதாரத்திலே மகாலட்சுமி ரமா என்கிற பெயரோடு இவருக்கு துணைவியாக வருகிறார். ஏனென்றால் அகலகில்லேன் என்று அலர்மேல் மங்கை உரையும் மார்பு உடையும் அல்லவா, அதனாலே மகாலட்சுமி இவரை விட்டு பிரிவதில்லை. இவர் கிருஷ்ணனாக வந்தால் அவர் ருக்மிணியாக வருகிறார், இவர் ராமனாக வந்தால் சீத்தையாக வருகிறார். இப்படி ஒரு பிரியாத தொடர்பு இருக்கிறது. ரமாவுடைய கோரிக்கைக்கு இணங்கி தனக்கு இருப்பிடமாக ஒரு வைகுந்தத்தை இறைவன் படைத்துக் கொண்டார். இப்படி அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்று ஒரு இடம் வேண்டாமா என்று மகாலட்சுமி ஆகிய ரமா கேட்டபோது தனக்கு என்று ஒரு இடத்தை ஸ்தாபித்துக் கொண்டார். அது வைகுண்டம் என்று அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தன்னுடைய அயோத்தி நகரத்து மக்கள் எல்லாம் அன்பிற்கு எதிரான போக்கிலே போகாமல் தன்னோடு அன்பு செலுத்தும்படியாகவே ஒரு நிலையிலே ராமபிரான் வைத்திருந்தார் என்று ஸ்ரீமத் ராமாயணம் பேசுகிறது. அவர் பள்ளியில் படித்த காலத்திலேயே வசிஷ்டருடைய ஆசிரமத்திலிருந்து பள்ளியிலிருந்து வருகிற பொழுது எதிரிலே வருகின்ற அயோத்தி மக்களை பார்த்து விசாரிப்பார். இடரில்லை எது வினை இனிதுனும் மனையர், நன்றாக இருக்கிறீர்களா, உங்களுக்கு வேலையில் எதுவும் தொந்தரவும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற நன்றாக இருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரிக்கிற பொழுது ராமன் மேலே எல்லோருக்குமே ஒரு பெரிய விருப்பம் ஏற்பட்டு விட்டது. அது மாத்திரல்ல, தன்னுடைய அன்பினாலே அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கிறார். ரம்யதி இதி ராமஹா என்று எல்லோரையும் கவர்ந்து தன்னிடத்திலே ஆசையோடு இருக்கும்படியாக ராமர் வைத்திருந்தார். அதனால இந்த அன்பு என்பது மிகப்பெரிய வலிமை உள்ளதாக இருந்து கொண்டு ராமபிரான் பால் எல்லாரையும் ஈர்த்திருக்கிறது என்று பார்க்கிறோம். குண்டகா என்றால் வழி, வைகுண்டான்னு சொல்கிற பொழுது தடையில்லாத வழி என்று பொருள். சங்கரபாதால் விளக்கம் சொல்கிற பொழுது விவிதாக குண்டாக கதே
பிரதிகதிஹி விருஷ்டா வைகுண்டா விகுண்டாயா கர்த்தா இதி வைகுண்டக. ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது என்பது வைகுந்தத்தில் இருக்கிற கிருஷ்ணனை போய் சேருவதற்கு வழியாக இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவத்திலே அதனுடைய பலனை பற்றி நாரதர் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்கிறார். இறைவன் வைகுண்டநாதன், அவன் இருக்கிற இந்த வைகுண்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வது என்பது ஸ்ரீமத் பாகவதம். அதனாலே அது எல்லோரும் நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று சொல்வார். அதனாலே வைகுண்டகா என்ற நாமத்தினாலே சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலே பஞ்சபூதங்கள் சிதறி போகாமல் ஒன்று சேர்ப்பவர், பக்தர்கள் தம்மை அடைவதற்கு தாமே ஒரு பயனாக இருந்து கொண்டு அவர்கள் தன்னை அடைகின்ற ஒரு பலனை கொடுப்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். எளிதிலே தம்மிடத்தை அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். வைகுந்தத்திற்கு உரிமையாளராக இருக்கிறார், எல்லை இல்லாதவராக இருக்கிறார், தனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாதவராக இருக்கிறார், அன்பர்களை பக்தர்களை தடுத்தாற் கொள்கிறார் என்ற பொருளை எல்லாம் நாம் இந்த நாமத்திலே பார்க்கிறோம். இறைவன் தன்னுடைய செயல்முறையிலே எந்த விதமான முடங்கள் இல்லாததாக இருக்கிறார் என்பதும் இந்த நாமத்தினாலே அறியப்படுகிறது. இறைவனுடைய அடுத்த நாமம் புருஷகா. ஓம் புருஷாய நமஹா. எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கிறார். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் போருளே பின்னை புதுமைக்கும் பேத்திய பெற்றேனே. நாம் பழமையானது என்று எதை சொல்கிறோமோ அதற்கும் பழமையானதாக இருக்கிறவன் இறைவன். அதனால் அவன் எல்லாவற்றிற்கும் முன்னவனாக இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் முன்னாலே தோன்றியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதே நேரத்திலே தோன்றி எல்லாவற்றையும் அழிப்பதாகவும் இருக்கிறார். ஒன்று பரம்பொருள், அந்த பிரம்மம்தான் பல்வேறு காரியங்களுக்காக தன்னை பல்வேறாக பிரித்துக் கொண்டு பார்த்தோம். ஆக்கல் என்பதை பிரம்மா என்ற நிலையிலே இருந்து கொண்டு செய்கிறார். காத்தல் என்பதை மகாவிஷ்ணுவின் நிலையிலே இருந்து கொண்டு செய்கிறார். சம்ஹாரம் அழித்தல் என்பதை சிவபெருமானிலே இருந்து செய்கிறார். இப்படி எல்லா விதமான காரியங்களையும் செய்கிற பொழுது தேவ காரியமாக அதை வைத்து தேவர்களை பயன்படுத்தி மனிதர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பது என்பது இறைவன் லட்சியமாக இருக்கிறது. இது புருஷன். எல்லா பாவங்களையும் அழிப்பவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பு என்று நாம் இறைவனிடத்தை போய் கேட்கிற பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமில்லை, மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் இறைவன் என்று பார்க்கிறோம். அது நம்பிக்கையை பொறுத்திருக்கிறது. ஆக எல்லா பாவங்களையும் தீர்ப்பவராக இருக்கிறார், அவராலே தீர்க்க முடிகிறது. எல்லா உடல் தோறும் ஆத்மாவாக அந்தராத்மாவாக அவரே உறைந்திருக்கிறார். கட்டு கட்டு மண்ணுமே சாய் ரமுத்தா கட்டுக்க வச்சன மத்து போலி என்பார் கபீர்தாசன். எல்லா இதயங்களிலும் அவர் இருந்து இடத்தை பிடித்து கொண்டு அதன் மூலமாக தன்னை வணங்குகிறவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து வருகிறார் என்று பார்க்கிறோம். எல்லாருடைய உள்ளத்திலும் அவர் ஆத்மாவாக உறைந்திருக்கிறார் என்பது இந்த நாமத்தினாலே சொல்லப்படுகிறது. அதனாலே அவருக்கு ஆத்மநாதன் என்கிற பெயரே உண்டு.